விஜய்க்கு ஆதரவாக ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. ராகுல் காந்தி என்னென்ன குறிப்பிட்டு பதிவிட்டிருக்கிறார்? விவரங்கள். ஜனநாயகன் பட முடக்கத்திற்கு தற்பொழுது மத்திய அரசுக்கு கடும் கண்டனத்தை தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்து எக்ஸ் தளத்தில் பதிவை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகமானது ஜனநாயகன் படத்தை முடக்க முயற்சிப்பது என்பது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதல் என்ற ஒரு கருத்தை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பதிவிட்டுள்ள அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மக்களை எப்போதும் பிரதமர் மோடியால் வெல்ல முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் அதில் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்களுடைய குரல்களை ஒடுக்கி நீங்கள் ஒருபோதும் வெல்ல முடியாது மிஸ்டர் மோடி என்ற ஒரு கருத்தையும் அவர் அந்த எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கருத்தில் அவர் பதிவிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விஜயனுடைய மெர்சல் பட வெளியீட்டின் பொழுது அந்த படத்திற்கு சிக்கல் ஏற்பட்ட பொழுது சென்சார் வாரியத்திற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை ராகுல் காந்தி தெரிவித்த நிலையில் தற்பொழுது ஜனநாயகன் படத்திற்கும் விஜய்க்கு ஆதரவாக அவர் குரல் கொடுத்துள்ளதை மிக முக்கியமாக தற்பொழுது பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தான் இந்த ஒரு எக்ஸ் தளத்தினுடைய பதிவில் கடுமையான ஒரு எதிர்ப்பை ஜனநாயகன் படத்தினுடைய முடக்கத்திற்கு அவர் முன்வைத்துள்ளார். குறிப்பாக தமிழ் கலாச்சாரத்தின் மீதான ஒரு தாக்குதல் என்றும் தமிழ் மக்களுடைய குரலை ஒடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு கருத்திலும் தற்பொழுது மத்திய அரசு குறிப்பாக பிரதமர் மோடிக்கு ஒரு கண்டனத்தை அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல இப்ப ராகுல் காந்தி ஜனநாயகனுக்கு ஆதரவாக எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அரசியல் ரீதியாக? மிக முக்கியமாக ஏற்கனவே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி என்பது ஏற்படுமா? அது மட்டுமல்லாமல் பல்வேறு காங்கிரஸ் தலைவர்களும் தாவேகா குறிப்பாக விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை முன்வைத்து வந்த நிலையில் வரும் சட்டமன்ற கூட்டணி தேர்தலில் இரண்டு கட்சிகளுடைய கூட்டணி என்பது ஏற்படுமா என்ற ஒரு கேள்வியானது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில்தான் இந்த ஒரு பதிவையும் தற்பொழுது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியுள்ளது. ஏற்கனவே காங்கிரசினுடைய மூத்த தலைவரும் ராகுல் காந்தியினுடைய நெருங்கிய நண்பருமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயுடன் ஒரு ஆலோசனையில் அவர் சென்னையில் ஈடுபட்டிருந்தார். அந்த ஒரு சந்திப்பிற்கான காரணங்கள் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் சட்டமன்ற தேர்தலை ஒடுத்தி அந்த நடைபெற்ற அந்த ஒரு சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இரண்டு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தை என்ற அடிப்படை மட்டத்திலும் அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாகவும் ஏற்கனவே தெரிவித்த நிலையில் இந்த ஒரு பதிவும் தற்பொழுது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலுடைய கூட்டணியை பொறுத்தளவில் திமுகவுடனான கூட்டணியை தொடரும் என்று மாநில தலைவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தாலும் அதனுடைய அந்த ஒரு சிக்கல்கள் குறிப்பாக எம்பிக்களுடைய கருத்துக்களும் கடுமையான ஒரு விமர்சனத்திற்குள்ளானது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த சூழலில்தான் தற்பொழுது விஜய்க்கு ஆதரவான ஒரு குரலை ராகுல் காந்தியும் வழங்கியிருக்கிறார். இருந்தாலும் காங்கிரசுடைய தலைமையை பொறுத்தளவில் திமுகவுடனான கூட்டணி என்பதில் திட்டவட்டமாக உள்ளதாக காங்கிரசுடைய டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. வரும் 18 அல்லது 19ஆம் தேதி டெல்லியில் தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகளோடு காங்கிரசுடைய தலைவர்களான மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் ஆலோசனையில் ஈடுபட உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகுதான் தொகுதி பங்கீடு என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையும் திமுக காங்கிரஸ் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில்தான் ஏற்கனவே உள்ள அந்த குழப்பங்களுக்கும் உள்ள ஒரு தீர்வும் அந்த ஆலோசனைக்கு பிறகு இணைப்பிலே இருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.